السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والتسليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும், இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சென்ற வாரங்களில் தொடர்ச்சியாக முஃமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு, குறிப்பாக மனிதனாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகவும் அவசியமான ஒரு பண்பாக நன்றி உணர்வு இருக்கிறது என்பதை குறித்தும், அந்த நன்றி உணர்வை குறித்துண்டான சில செய்திகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இடையில் சமீபத்தில் 29, அதுபோன்று 30, 31 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய தேதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இடுக்கியை தவிர்த்து எர்ணாகுளம், கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூர், வயநாடு போன்ற பல மாவட்டங்கள், கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களில் 10 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடிய அளவிற்கு நிலச்சரிவுகளும், தென்மேற்கு பருவ காற்றினால் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்குகளும் மிகப்பெரிய ஒரு சோக அலையை சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த சோகமான அந்த காட்சிகளை குறித்தும், அதிலிருந்து சில செய்திகளை குறித்தும் நாம் பேசுவதற்கு இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலே நாம் அந்த தலைப்பிற்கு கீழாக தொடர்ச்சியாக சில செய்திகளை எல்லாம் மார்க்க அடிப்படையிலே பார்ப்பதற்கு இருக்கிறோம். அதாவது இந்த நேரத்தில், அதாவது கேரளாவிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, இதிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய துயரங்களை நம்மினால் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது என்கின்ற அளவிற்கு கண்ணுக்கு நேராக மிக கவலையான ஒரு காட்சிகளை எல்லாம் நம்மினால் பார்க்க முடிந்தது. சென்ற வாரங்களில் நாம் நன்றி உணர்வினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். அது எப்படி மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அதுபோன்று ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்று சொன்னால் அது பொறுமையாக இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் சந்தோஷமான நேரமாக இருப்பது இல்லை. அப்படி இருந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதே போன்று எல்லா நேரமும் கவலையான நேரமும் இல்லை. சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா சந்தோஷமான காற்றையும் நமக்கு வீச செய்கிறான். எல்லா நேரமும் கஷ்டமான நேரம் என்று சொன்னால் நரகத்தினுடைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டு நிலைகளும் மாறி மாறி வரக்கூடிய காரணத்தினால் நாம் இன்பம் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், துன்பம் வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு உதவி தேடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தடவை இப்படி கேட்பார்கள், அன்தும் முஃமினூன், நீங்கள்லாம் முஃமினா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி சஹாபாக்களை குறித்து கேட்டோன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. நீங்கள்லாம் முஃமினா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸகத்து, சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. 3 தடவை தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். 3 தடவையும் சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் முஃமின்கள் தான் என்று சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி நீங்கள் முஃமின்கள் என்பதாக சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். இப்போ ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அற்புதமான பதில், நாங்கள் நஹ்மதுல்லாஹ ஃபிர் ரஹா நஷ்குருல்லாஹ ஃபிர் ரஹா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹ்வை நாங்கள் புகழ் பாடுகிறோம். அல்லாஹ் நீதானே இந்த சந்தோஷத்தை கொடுத்த, அல்லாஹ் நீதானே இந்த ஆரோக்கியத்தை கொடுத்த, அல்லாஹ் நீதானே இந்த பொருளாதாரத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனே என்பதாக அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வன்னஸ்பிரும் அலல் பலா, சோதனைகள் ஏற்படுகிற பொழுது உனக்கு கண் இல்லையா, எப்படி நீ கொடுத்துட்டேய, உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா, இது மாதிரியான நிலையை கொடுத்து விட்டாயே என்பதாக பேசாமல் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை அவர்கள் பொருந்தி அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இதிலிருந்து எங்களுக்கு விடிவு காலத்தை தருவாயாக என்பதாக நாங்கள் பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்வார். இந்த விஷயத்தை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்தும் முஃமினூன பி ரப்பில் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நிச்சயமாக இந்த பண்புகள் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் முஃமின்கள் தான். அப்போ இந்த 2 பண்பு என்பது முஃமின்களுக்கு மிக முக்கியமான பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த கேரளா சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது பரிதவிக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய இஸ்லாமியர்களிலேயே பல முஸ்லீம்களே, மார்க்கத்தை அறிந்தவர்களே, அவர்களுடைய நிலை அறியாமல் அல்லாஹ்வை குறித்து தவறான வார்த்தைகளை பேசி விடுவார்களோ என்கின்ற ஒரு சூழலை நம்மினால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியமான பண்புகள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக, இது மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்ட பேரிடர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு வர வேண்டியது அல்லாஹ்வினுடைய நினைவு, படிப்பினை வர வேண்டும். காரணம், உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எதேர்ச்சியாக நடைபெறுவது இல்லை என்பதை நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார். நிறைய சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிகழ்வுகளை சொல்லுகிறான், வரலாறுகளை பேசுகிறான், படிப்பினை செய்திகளை சொல்கிறான். இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்துல் லிமன் யக்ஷா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. எனவே நீங்கள் படிப்பினை கண்ணோட்டத்தோடு நீங்கள் உற்று நோக்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அதே மாதிரி வரலாறுகளை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் தஆலா வரலாறுகளை சொல்லி முடித்து விட்டு சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அறிவுள்ளவர்களுக்கு இந்த சரித்திரத்திலே மிகப்பெரிய பாடம் படிப்பினை இருக்கிறது. எனவே படிப்பினையோடு நீங்கள் இதை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று உலகத்தினுடைய இயக்கங்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு சொல்கிறான், ஃபஅத்தபிரு யா உலில் அப்சார். அறிவுள்ளவர்களே, சிந்தனை உள்ளவர்களே, நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்கிறான். எனவே இது மாதிரியான சூழல்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் படிப்பினை கண்ணோட்டத்தோடு இவைகளை நாம் பார்க்க வேண்டும். என்ன படிப்பினை என்று சொன்னால், நமக்கெல்லாம் அந்த வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த கேரளாவினுடைய அந்த சூழல் என்பது தெரியாத ஒரு இடம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கண்கொள்ளா காட்சியாக அந்த இடத்தை பார்த்து ரசிப்பதற்காக சுற்றுலாத்தனமாக ஒரு டூரிஸ்ட் இடமாக தான் அதை உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தினுடைய காட்சி அவ்வளவு அற்புதமான ரம்யமானதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்திலேயும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்கின்ற ஒரு சூழலில் தான் இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு 3 நாள் ஏற்படுத்திய அந்த வெள்ளப்பெருக்கு மலை சரிவின் காரணத்தினால், மண் சரிவின் காரணத்தினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது. சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 100 ஆண்டுகளும் கண்டிராத மிகப்பெரிய ஒரு பேரிடரை இந்த மாநிலம் சந்தித்திருக்கிறது என்பதாக அறிவிப்பு செய்கிறார். அந்த அளவிற்கு ஒரு பேரறிவிப்பு. இந்த இடத்தில் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நம்மினால் புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி, எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு சூழல், இவைகளெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். மனிதர்களே, நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல அடித்தளத்தை போட்டு நான் என்னுடைய வீட்டை நான் கட்டிவிட்டேன், எவ்வளவு அசைத்தாலும் இது கீழே விழாது என்பதாக நாம் நினைத்து கட்டுகிறோம். எத்தனையோ நம்முடைய பாதுகாப்பிற்கான என்னென்ன சூழல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கள் ஏற்படுத்தவில்லையா? அது சாதாரணமான இடமா? அது எல்லா விதமான சூழல்களையும் ஏற்படுத்தினார்கள். ஆனால் என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மனிதர்களே, என்ன தைரியத்தில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே ஒரு திருப்தியோடு உங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை, இந்த பூமியை ஒரு நடுங்க செய்து உங்களை அனைவரையும் இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணாக அமிழ்த்தி விடுவதற்கு எனக்கு முடியாது என்பதாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அல்லது அதை அப்படியெல்லாம் அல்லாஹ்னால முடியாது என்பதாக நினைத்து நீங்கள் நிம்மதி கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எப்படி உங்களுக்கு தைரியத்தோடு பாவத்தை செய்து கொண்டு அட்டூழியத்தை செய்து கொண்டு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்கிறார். எனவே அன்பு பெருமக்களே, நாம் நம்முடைய இது மாதிரியான காட்சிகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக, ரப்பே, அங்கே நீ ஏற்படுத்திய நீ எங்களுக்கு இது மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முடியாது என்பது அல்ல. 3 நாட்களில் 3 ஊர்களை அல்லாஹ் தஆலா சமமாக ஆக்கிவிட்டார். அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் யாருமே இல்லை. அந்த பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பதாக மழை அதிகமாக வருகிறது என்பதாக பிரச்சாரம் செய்கிறார், பயான் செய்கிறார் இமாம். அடுத்த நாள் அந்த இமாம் சடலமாக மீட்கப்படுகிறார். அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பதாக வீடியோ வருகிறது. சிறுவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு விளையாட்டாக அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த வயநாடு முழுக்க ஸ்கூல் லீவ் விடணும், அந்த அளவிற்கு எங்களுக்கு மழையை கொடுப்பாயாக என்பதாக அவங்க துஆ செய்கிறாங்க. எல்லா ஸ்கூலும் லீவ் விடணும் என்பதாக துஆ செய்கிறாங்க. அதனுடைய தாக்கமோ என்னவோ தெரியவில்லை. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் அன்பு பெருமக்களே. அதனுடைய சூழலையும் நம்மினால் பார்க்க முடியாது. அந்த வீடியோவினுடைய அந்த காணொலியினுடைய யதார்த்த நிலை என்பது நமக்கு புரியாவிட்டாலும் நமக்கு அந்த செய்தியை குறித்து நம்முடைய படிப்பினையாக நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே சரணடைவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கேரளாவில்
நாம செய்யாத தவறுகளை அந்த கேரளா மக்கள் செய்திருப்பார்கள். என்னென்ன காரியங்களை உன்னால் வந்த சமுதாயம் செய்ததோ எல்லா தவறுகளையும் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி மறக்கின்ற சமூகம் உருவாகுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இயற்கை பேரத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்து அல்லாஹு தஆலா நினைவூட்டுகிறான். மனிதனே, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் முடிவெடுத்து விட்டேன் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய இராணுவ படையை நீ வைத்திருந்தாலும் சரி, மீட்பு பணிகளை நீ வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதுகாப்பான சூழலை நீ அமைத்திருந்தாலும் சரி, என்னுடைய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கு முன்பதாக எதுவும் படிக்காது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு நினைவூட்டுகிறார். எப்பொழுது அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நாம் பார்க்கின்றோமோ, எப்பொழுது அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ, நம்முடைய பலவீனத்தை நாம் புரிந்து கொள்கின்றோமோ, ரப்பே என்னை மன்னித்து விடு என்பதாக நாம் இஸ்திக்ஃபார் மன்னிப்பை தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நிலநடுக்கத்தினுடைய செய்தி வருகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எல்லோரும் சேர்ந்து இஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹு தஆலா, எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு நீ தண்டனை கொடுப்பதற்கு நாடி விட்டாயா, அந்த தண்டனை எங்களுக்கு கொடுத்து விடாதே ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள் என்பதாக நம்ம பார்க்குறோம். அன்பு பெருமக்களே, எனவே இந்த நேரத்தில் வெறுமனே காட்சிகளாக, வெறுமனே அதனுடைய சூழல்களை வெறுமனே நடந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்து விட்டு செல்வதை போன்று ஒரு உச்சி கொட்டி விட்டு இது மாதிரிலாம் ஆயிருச்சே என்பதாக மட்டும் சொல்லிவிட்டு நாம் கடந்து சென்று விடாமல் படிப்பினையோடு நாம் இதை பார்ப்பதற்கு இருக்கிறோம். படிப்பினையோடு பார்க்க வேண்டும். அடுத்தது அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து இஸ்திக்ஃபாரிலே இறங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இந்த நேரத்தில் நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் மிக அதிகமாக இருக்க வேண்டிய பண்பு என்பது உதவும் மனப்பான்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, ஈருலகத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெறுமனே அரசாட்சி மட்டும் கிடையாது, எந்த அரசனுக்கும் கொடுக்காத அரசாட்சி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வஹுஷிர லிசுலைமான் ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைர் ஃபஹும் யூஸஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனிதர்களுடைய படையை அல்லாஹு தஆலா எப்படி கொடுத்தானோ அது போன்று பறவைகளுடைய படையையும் கொடுத்தான், ஜின்களுடைய படைகளையும் கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி மிக பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். இது இருந்தாலே முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அவர் சாதித்து விடலாம். இதை தாண்டி அற்புதமான ஈமானுக்கு சொந்தக்காரராக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான். குர்ஆனில் கூறப்பட்ட மிக முக்கியமான நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட நபிமார்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த குறிப்பிட்ட நபிமார்களிலேயே மிக முக்கியமான நபிமார்களுடைய பட்டியலிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஈமானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வைத்திருந்தார். அப்படி என்றால் இரண்டு உலகத்தினுடைய பாக்கியமும் கொடுக்கப்பட்டவர்கள் தானே. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். அதாவது அவர்களுடைய படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறது, அவருடைய படை மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த படை வரக்கூடிய வழியிலே ஒரு எறும்பு பொத்து ஒன்று இருக்கிறது. அந்த எறும்பு பொத்து, அந்த எறும்பை பொத்தை நோக்கி எறும்புகள் எல்லாம் தன்னுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த தெருவை, அந்த வழியை அப்படியே கடக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த எறும்புகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஒரு எறும்பு, அந்த எறும்பு பொத்தினுடைய உச்சியிலே நின்று கொண்டு தூரத்திலே வரக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு, ஆஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படை வேகமாக வல்லவா வந்து கொண்டிருக்கிறது, இப்போ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய இனம்
எறும்பு இனம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுமே, எனவே இவர்களெல்லாம் மிதித்து சென்று விடுவார்களே, நம்முடைய இனம் அழிந்து விடுமே, நம்முடைய சமூகம் பாதிக்கப்பட்டு விடுமே என்பதாக அது உள்வாங்கி கவலை கொண்டு உடனடியாக அது பேசிய வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இறைவசனமாக பதிவு செய்கிறான். சமுதாய அக்கறையோடு, சமுதாய கவலையோடு எறும்பு தன்னுடைய இனத்திடத்திலே பேசிய வார்த்தை எறும்பினுடைய வார்த்தை. ஆனால் வந்தது சமுதாயத்தினுடைய கவலை என்கின்ற காரணத்தினால் அது அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இறைவசனமாக பதிவு செய்கிறான் குர்ஆனிலே. யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு. என்னுடைய அன்பு எறும்பு சமூகமே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொத்துக்களுக்குள்ளாக வேகமாக வந்து நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோ தெரியாதவர்களாக, அவர்கள் அறியாதவர்களாக உங்களை மிதித்து விட வேண்டாம், உங்களை நசுக்கி விட வேண்டாம் என்பதாக சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்க செய்கிறான். அதை இறைவசனமாக ஆக்கியது மட்டுமில்லாமல் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்க செய்கிறான். எனவேதான் ஃபதபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க, சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் சிரிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பார்ப்பதற்கு சிறிய ஒரு இனமாக இருந்தாலும் அதற்கு தன்னுடைய இனத்தின் மீது உண்டான அக்கறையை பார்த்தீர்களா என்பதாக நினைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்புற்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது இங்கு இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக என்ன நமக்கு உணர்த்துகிறான் என்று சொன்னார். சுலைமானை, நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகள் எல்லாம் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய பாக்கியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேனே, இந்த பாக்கியங்கள் எல்லாம் எதற்காக நான் கொடுக்கிறேன் என்றால், இந்த பாக்கியங்களை பெற்று அதை நாம் எப்படி பிறருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் கொடுத்திருக்கிறேனே தவிர ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகள் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஒரு சுகபோகமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு மட்டுமல்ல என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த இடத்திலே பதிவு செய்கிறான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி அக்வாமன், அல்லாஹ்விற்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இஹ்தஸஹும் பின்னிஅம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில நிஅமத்துகளை கொடுத்து குறிப்பாக வைத்திருக்கிறார். சில நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு உடல் ஆற்றலை, சேவையாற்றக்கூடிய உடல் ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், பக்குவத்தை கொடுத்திருக்கிறான். என்னென்ன திறமைகள், என்னென்ன விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன பலனை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நாம் ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதா, ஒருவரிடத்தில் படிப்பு இருக்கிறதா, ஒவ்வொருவரிடத்தில் செயலாற்றக்கூடிய அந்த நல்ல ஒரு தகுதி இருக்கிறதா, ஆக்டிவேஷன் இருக்கிறதா, இப்போ இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து நாம் என்ன செய்வது என்பதாக திட்டமிடுதல் வேண்டும். இதை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நாமெல்லாம் நினைச்சிருக்கிறோம், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறவங்களாம் அவங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பொருளாதாரம் நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதாக நினைச்சிருக்கிறாங்க. இல்லை, அல்லாஹ் தஆலா இந்த நிஅமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். எதற்காக கொடுக்கிறான்? லி மனாஃபிஇல் இபாத், இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சக மனிதர்கள், பிற மனிதர்களும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறான். இதை தவிர்த்து, இதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை தன்னோடு மாத்திரம் அவர்கள் அடக்கி கொண்டார்கள் என்று சொன்னார். அதை பரவலாக ஆக்குவதற்கு அவர்கள் மனமில்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஃபைதா மனஊஹா நஸஅஹா மின்ஹும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களிடமிருந்து அந்த நிஅமத்தை பிடுங்கி விடுகிறான். அந்த நிஅமத்தை அவரிடமிருந்து பிடுங்கி ஃபஹவ்வலஹா இலா கைரிஹிம், இவர் அல்லாத வேறு யார் தகுதியுள்ளவர்களோ அந்த தகுதியுள்ளவர்களின் பக்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அருட்கொடையை திருப்பி விடுகிறான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, அல்லாஹ் நமக்கு ஒரு நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொடுக்கிறான் என்றால் அதை நம்மோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மனநிலை ஏற்காமல் அதை தனக்கும் வைத்து கொண்டு பிறருக்கும் அது பலனளிக்கும் விதத்திலே நாம் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த இப்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பேரிடர், கேரளாவினுடைய பேரிடர், இந்த பேரிடரின் பொழுது நாம் உணர்வுகளை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த துயரங்களை, அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வ லம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், யாருக்கு அல்லாஹ் தஆலா நரகவாசி என்பதாக கட்டளையிட்டு விட்டானோ, உன்னை நரகவாசி என்பதாக தீர்ப்பு செய்து விட்டானோ, அவன் அல்லாஹ்விடத்திலே கதறுவான், யா அல்லாஹ், எனக்கு நான் நரகவாசியாக ஆகிவிட்டேனா? என்னுடைய குடும்பம் என்னை காப்பாற்ற மாட்டார்களா? என்னுடைய பதவி என்னை காப்பாற்றாதா? என்னுடைய பொருள் பலம் என்னை காப்பாற்றாதா? என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் கதறுவான், கெஞ்சுவான். அந்த நேரத்தில் அவனை நரகத்தினுடைய அடித்தட்டு வரையிலும் இழுத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவான். இதை சொல்லிவிட்டு இவன் நரகவாசியாக ஆனதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்ன காரணம் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். ஒன்று, அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவனாக இருந்தான். இரண்டாவது, வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். சிரமப்படக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் அதாவது இவனுக்கு தகுதி இல்லை, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சிரமப்படக்கூடிய நபருக்கு உதவக்கூடிய நிலையிலே இவர் இல்லை. ஆனால் இவருக்கு இன்னொரு நிலை இருக்கிறது. எந்த நிலைனா, சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரை இவருக்கு தெரியும். அவரிடத்தில் போய் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் என்பதாக தூண்டவில்லை. உதவி செய்வதற்கு தூண்டாததின் காரணத்தினால் இவன் நரகவாசி என்பதாக சொல்கிறார். அதாவது உதவி செய்வதற்கு தூண்டாததே மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்றால், உதவி செய்வதற்கான எல்லா ஆற்றல்களும் பெற்றதற்கு பின்பும் உதவி செய்யாமல் போனால் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பெருமக்களை, கிட்டத்தட்ட ஒரே 2 நாட்களில் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பத்தினர்கள் சுத்தமாக வீடுகள் இல்லாமல் அகதிகளாக ஆக்கப்பட்டு விட்டார். 2 நாள் நிலச்சரிவிலே. இதுவரையிலும் பார்த்த கணக்கெடுப்பின்படி 370 நபர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கொத்தாக குழந்தைகள், அல்லாஹ் அக்பர், பார்க்க முடியல, அந்த காணொலியெல்லாம் பார்க்க முடியல. குழந்தைகள் கொத்தாக கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பார். அந்த குழந்தைகள் எல்லாம் தண்ணீரில் அடித்து செல்கிறார்கள். தன்னுடைய மக்களை பார்த்து கத்துகிறார், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீர்கள். அது போகிறது, கடுமையான வேகத்திலே செல்கிறது. அவ்வளவு வேகத்தில் குழந்தைகள் எல்லாம் கதறுகிறார்கள். மக்கள் எல்லாம் தூரத்தில் நின்று கொண்டு அவர்களும் கதறுகிறார். என்ன செய்ய முடியும்? நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும். அல்லாஹ்வினுடைய வல்லமை வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, எல்லாமே கதறுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். அதில் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார். அதாவது 8:30 மணிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து அங்கே வேகமாக ஃபோன் அடிக்கிறார் வயநாட்டுக்கு. தன்னுடைய 8 வயது சிறுமி இடத்துல, மகளிடத்தில் பேசுகிறார். அந்த மகள் சொல்கிறார், இங்கே எல்லாமே சேஃபாக இருக்கிறோம் தான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, மழை தொடரையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, உடனடியாக எங்களை அழைத்து சென்று விடுங்கள் என்பதாக சொல்கிறார். 4வது படிக்கக்கூடிய சிறுமி. அப்படி சொல்லிவிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, தான் வந்துடுவேன் என்பதாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவர் அடுத்த நாள் காலையிலே அந்த குழந்தையும் அந்த குடும்பமும் யாருமே இல்லாத ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதாக சொன்னோம் என்று சொன்னால், அவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளாவினுடைய மாநிலம் முழுக்க 1067 நிவாரண முகாம்களை ஏற்படுத்தி அங்கெல்லாம் மக்கள் எல்லாம் குவியலாக குவிந்து அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் உதவிக்கரம் நீட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லா மஹல்லாக்கள் ரீதியாகவும் எல்லா ஜும்மாக்களின் மூலமாகவும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சார்பாக நம் உதவிக்கரம் நீட்டுவதற்காக நம்முடைய ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் நம்முடைய மஸ்ஜிதில் அந்த கேரளாவினுடைய மக்களுக்காக
உதவிக்கரம் நீட்டுவதற்காக ஜமாத்துல் உலமா சார்பாக நிதி உதவி திரட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிற்கு பிறகு செல்லுகின்ற பொழுது தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய குடும்ப இது மாதிரியான சூழல் ஏற்பட்டு விட்டால் நாம் எந்த அளவுக்கு உதவி செய்வோமோ அது போன்ற ஒரு உதவியை மனப்பான்மையோடு நாம் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது போன்ற சூழல் இனி யாருக்கும் எப்பொழுதும் வரக்கூடாது என்பதாக நாம் துஆ செய்து கொள்வதோடு இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை தேடி ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.